அனைவருக்கும் வணக்கம். 25/12/2023 முதல் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக இந்த தருணத்தில் தொழில் ஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்தில் நுழையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நடைபெறக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக இந்த தருணத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானமாகிய ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது கும்பராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 25/12/2023 முதல் சுக்கிரன் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் மிக வலுவாக அமருகிறார். என்றால் சுக்கிரனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது செவ்வாயின் பார்வையிலும் சுக்கிரன் சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவே 25/12/2023 முதல் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான விருச்சக ராசியில் ஆட்சி பலத்தை இழந்து நுழையக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்துல சில தடங்கல்களையும் சில ஏமாற்றங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகலாம். ஏனென்றால் ஆட்சி பலத்தை இழந்திருக்கிறாருங்க சுக்கிரன். ஆனால் அதே சமயம் மிகப்பெரிய பொன்னான வாய்ப்பு நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய அந்நிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் சுக்கிரன். மனித வாழ்வுல திடீர் யோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் அபரிவிதமாக கொடுத்து மனித வாழ்வையே தலைகீழாக புரட்டி கோடக்கூடிய அளவிற்கு சக்தியும் வல்லமையும் வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அப்படிப்பட்டவர் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் நுழைவதால் மிகப்பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சில தடைகள் ஏற்பட்டாலும் மற்ற இடங்கள்ல மிக அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அளவற்ற முறையில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவேதான் சுக்கிர பயிற்சி மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனின் பார்வையில் புதன், சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் குருவும் செவ்வாயும் சமகிரகமாக பார்க்கப்படுகின்றன. சூரியன், சந்திரன் பகை கிரகங்களாக இருக்கின்றன. கன்னிராசி அவரது நீட்ச வீடாகவும், மீனராசி அவரது உச்ச வீடாகவும், ரிஷபம், துலாம் ஆகிய ராசிகள் அவரது ஆட்சி வீடாகவும் பார்க்கப்படுகிறது. தற்போது துலாம் ராசியில் ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய சுக்கிரன் அவரது சமகிரகமாக உள்ள செவ்வாயின் ஆட்சி வீடான விருச்சக ராசிக்குள் நுழைகிறார். எனவே இந்த தருணத்தில் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் உதாரணமாக ஒரு மனிதர் ஒரு வேலைக்கு ஒன்று விண்ணப்பம் செய்கிறார். அந்த வேலையானது ஒரு மணி அடிக்கக்கூடிய வேலையாக பார்க்கப்படுகிறதுங்க. அதாவது ஏலம் முடிந்து அடிக்கக்கூடிய மணியை ஒலிக்கக்கூடிய நபருக்கான வேலை வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. நிரந்தர வேலை வாய்ப்பு என்பதால் பலர் இந்த வேலைக்காக விண்ணப்பம் செய்கின்றனர். அப்படி செய்த பலரில் இந்த நபரும் ஒருவராக இருக்கிறாருங்க. அவர் அந்த வேலைக்காக செல்லும் போது அவரிடம் சரியான தகுதி, படிப்பு போன்றவை இல்லை என்று அவருக்கு அந்த வேலை கொடுக்காமல் நிராகரிக்கப்படுகிறது. இதை பார்த்தவுடன் அந்த நபர் துவண்டு போகவில்லை, உடைந்து போகவில்லை. தனக்கு என்ன வரும் என்றதை பற்றி சிந்திக்கிறார். அப்படி சிந்தித்த நபர் தனக்கு வரக்கூடிய ஒரு தொழில் ஒன்றை சிறிதாக மூலதனம் கொண்டு அவர் முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறாருங்க. மற்றவரிடம் வேலை பார்க்காமல் தனது சொந்த காலிலே தன்னுடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி தன்னுடைய தொழிலை மிக அபிவிருத்தியாகவும் நேர்த்தியாகவும் நடத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். அவருடைய முயற்சி மிக பக்கபலமாக வெற்றியை தேடி தருகிறது. சில பல வருடங்கள்ல அவர் மிகப்பெரிய தொழில் அதிபர் ஆகிவிடுகிறாருங்க. அப்படி தொழில் அதிபரானதற்கு பிறகு அவர் அந்த தேர்வு நடத்திய நபரிடம் சென்று, நீங்கள் என்று அன்று என்னை நிராகரிக்கவில்லை என்றால் நான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய தொழிலதிபராக மாறி
இருக்கவே முடியாது என்று சொல்கிறாருங்க. இதை பார்த்ததும் தகுதி தேர்வை நடத்திய அந்த நபர் வருத்தப்படுகிறார். தகுதி இல்லை என்று ஒதுக்கிய ஒரு நபர் இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறாரே, என்னையும் மீறி வளர்ந்து விட்டார் என்று சற்று வருத்தப்படுகிறாருங்க. அதே போன்றுதான் இன்னொரு உதாரணமாக ஒரு தனியார் துறை ஆசிரியர் வேலை வாய்ப்பானது அறிவிக்கப்படுகிறது. அந்த வேலைக்கு பல 100 பேர் விண்ணப்பம் செய்கின்றனர். அதில் ஒரு நடுநிலையான திறன் பெற்ற ஒரு நபர் விண்ணப்பிக்கிறாருங்க. அவருக்கு எல்லா கல்வி தகுதியும் இருக்கிறது. ஓரளவிற்கு அவருடைய திறமையும் வெளிப்படுத்துகிறார். இருந்தாலும் அந்த வாய்ப்பு அவருக்கு மறுக்கப்படுகிறது. ஏனென்றால் அவருக்கு போதிய அளவிற்கு திறன் இல்லை என்று அவருக்கு அந்த தனியார் துறை வேலை வாய்ப்பானது நிராகரிக்கப்படுகிறது. உடனடியாக அந்த நபர் தன்னுடைய திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். தொடர்ந்து படிக்கிறார். பல பயிற்சி நிறுவனங்கள்ல பயிற்சி பெறுகிறாருங்க. அப்படி பயிற்சி பெற்றவர் அரசு நடத்தும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று ஆசிரியராக பணியமர்த்தப்படுகிறாருங்க. இப்படி தனியார் துறையில் நிராகரிக்கப்பட்ட அந்த நபரின் வேலை வாய்ப்பானது அரசு வேலைக்கு ஊன்றுகோலாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை அந்த நபருக்கு அந்த தனியார் துறையில் வேலை வாய்ப்பு கிடைத்திருந்தால் அவருக்கு போதிய அளவிற்கு பயிற்சி எடுக்க நேரம் இருந்திருக்காது. நிரந்தர வேலை வாய்ப்பும் கிடைக்காமல் போயிருந்திருக்குங்க. இதே போன்றுதான் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் இறக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக சின்ன சின்ன தடைகள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகும். ஆனால் அதே சமயம் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பும் நிரந்தரமான வளர்ச்சியும் கிடைப்பதற்கான யோகம் உருவாகிறது என்பதை சுக்கிரன் ஒரு சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான விருச்சிக ராசியில் அமர்வதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விட வேண்டாம். சுக்கிரனின் அமைப்பு இப்படி வலுவாக இருக்க குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக அபரிவிதமாக ஜீவனஸ்தானமாகிய தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான தடைகள் விலகுகிறது. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகுங்க. அது மட்டுமல்லாது அவர் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. எனவே திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த நிகழ்வுகள் ஜென்ம சனியாக இருந்தாலும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரன். இந்த தருணத்தில் சுப விரயங்கள் அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். சுக்கிரனின் அமைப்பு காரணமாக சுப விரயங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். சுக்கிரனின் அமைப்பு பல்வேறு வகையான தடைகள், தாமதத்தை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது உத்தியோகம், தொழில்துறை ரீதியான பணிகளில் ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சற்று நிதானமாகவும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. பெரிய அளவில் அகலக்கால் வைக்க வேண்டாம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக 10ஆம் இடத்திற்குள் வருவது புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். புதிய வாய்ப்புகளால் நல்ல முன்னேற்றமும் வருமானமும் பெறக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது செவ்வாய் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே குடும்ப ரீதியாக பல மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறுவது மட்டுமல்லாது மங்களகாரகன், பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடன் இணைவதால் இந்த தருணத்தில் புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் நவகிரகங்களில் தோஷமற்றவரும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு 3இல் இருக்கிறார். சுக்கிரன் 10இல் இருக்கிறாருங்க. எனவே பெண்மணிகள் எந்த செயல்பாட்டை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டும். நிதானத்துடனும் பொறுமையுடனும் நடந்து கொண்டால் மட்டும்தான் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.